to Chandru Study Center. Time and distance la one more question நம்ம பாப்போம். An athlete runs 200 meter race in 24 seconds. His speed is ஒரு ஓட்டப்பந்தய வீரர் 200 meters போறார். என்ன பண்றாரு? 200 meters போறார். எத்தனை செகண்ட்ல? 24 செகண்ட்ல. அப்ப distance ஃபார்முலா speed into distance formula speed into time. அவங்க என்ன கேக்குறாங்க? ஸ்பீடு கேக்குறாங்க. அப்ப நமக்கு என்ன வேணும்? distance by time. ஓகேவா? distance எவ்வளவுங்க? 200 மீட்டர். டைம் எவ்வளவு? 24 செகண்ட். அப்படியே 2 டேபிள் அடிக்கிறேன். 12 times 2 table அடிச்சா 100, 2 table அடிச்சா 6, 2 table அடிச்சா 50, 2 table அடிச்சா 3, 2 table அடிச்சா 25. ஆன்சர் என்ன கிடைக்குது? 25/3 மீட்டர் பர் செகண்ட். ஏன் இது மீட்டர் பர் செகண்ட் சொல்றோம்? எல்லாமே இங்க சின்ன அளவா இருக்குது பாருங்க. அதை வச்சு தான் அதை கண்டுபிடிக்கணும். 200 மீட்டர்ஸ் கிலோமீட்டர் கீழே, 24 செகண்ட் என்றது அவருக்கு மினிட்ஸ்க்கு கீழே. அப்போ இந்த மாதிரி சின்ன அளவாக இருக்கும்போது நம்ம வர ரிசல்ட்டு மீட்டர் பர் செகண்டாக ஸ்பீடையும் நம்ம சொல்லணும். ஸோ இதையே நம்ம கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்றணும். கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்றணும்னா 25/3 18/5 மல்டிப்ளை பண்ணணும். கிலோமீட்டர் பர் ஹவராக கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? 18/5 மீட்டர் பர் செகண்ட் ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இதோட நிறுத்திக்கலாம். அதே ஆப்ஷனில் கிலோமீட்டர் பர் ஹவர்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்போ நம்ம ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க. நம்ம 18/5 மல்டிப்ளை பண்ணோம். 3 டேபிளில் பண்ணால் 6 டைம்ஸ், 5 டேபிளில் பண்ணால் 5 டைம்ஸ், 5 6 30 கிலோமீட்டர் பர் ஹவர். இதனுடைய ஆன்சர். தேங்க்யூ. வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.